தோழமை உறவுகளுக்கு வணக்கம். கரூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 33 பேருக்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. தற்போது வரை 33 பேருக்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, கவலைக்கிடமா இருக்கிறாங்க. இன்னும் உயிரிழப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னும் அரசு தரப்புல இருந்தும் மருத்துவர் தரப்புல இருந்தும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த உயிரிழப்பு காரணம் யார் அப்படின்னு நிறைய கோணத்துல நிறைய மக்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையில நடந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சார கூட்டத்தை நாங்க கூட்ட போறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நாங்க பிரச்சாரத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. காவல்துறையும் தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு. இதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும் ஒரு பின்னடைவா இருந்துச்சு. நம்ம கேட்ட இடத்துக்கு அனுமதி தராம மக்கள் நிறைய அதிகமா கூடுற இடத்துல அனுமதி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநாடு போட்டாலும் சரி, பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி, அவருக்கான கெடுபிடிகள் நிறையவே இருந்துச்சு. திமுக அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, நிறைய கெடுபிடிகள் அவருக்கு விழிச்சது. வேறு எந்த அரசியல் கட்சிகள் நடத்தின பிரச்சார கூட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் இவ்வளவு கெடுபிடிகள், விதிகள், தடைகள் விதிக்காத தமிழக அரசும் காவல்துறையும் விஜய் நடத்தின பிரச்சார கூட்டத்திற்கும் மாநாட்டிற்கும் நிறைய தடைகளை விதிச்சது. அது நம்ம எல்லாருக்குமே கண்கூளிர தெரியுது. அதே போலதான் கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு அனுமதி கடிதம் காவல்துறைக்கு வைக்கப்படுது. அந்த கடிதத்துல எங்களுக்கு 10,000 பேர் கூடுவாங்க, ஆனா 60,000க்கும் மேல அங்க நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டனா அப்படி இல்லைன்னா உழவர் சந்தை திடல்ல எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தின் பேர தமிழக வெற்றி கழகம் கேட்ட அந்த இடத்துல அனுமதி வழங்காம வேற ஒரு இடத்துலதான் அனுமதி வழங்கியிருக்காங்க. அங்க மக்கள் கூட்டம் அதிகமா கூடியிருக்கு. அந்த கூட்டம் விஜய் பேசுற வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே தாங்க இருந்துச்சு. இந்த கூட்டம் எப்ப விபத்தா மாறுச்சு, கூட்ட நெரிசலா மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் அந்த இடத்துல கட் ஆகுது. கரண்ட் கட் ஆன உடனேயே என்னடா விஜய் பேசுறது நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த மக்கள் எல்லாருமே முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கூட்ட நெரிசல் ஏற்படுது. கூட்ட நெரிசல் ஏற்பட விஜய் அவர்கள் இதை அறிஞ்சு பாதியிலே தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு கீழே இறங்குறாரு. அங்க ஒரு சிறுமி வேற காணாம போறாங்க. அந்த சிறுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மைக்ல சொல்றாரு. மைக்ல சொல்லிட்டு இறங்குறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த துயர சம்பவத்திற்கு அனைத்து தரப்பினரும் இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவம் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவமா தான் இருக்கும். இறந்த அனைவருக்குமே கண்ணீர் மல்க கண்ணீர் அஞ்சலியை நம்ம செலுத்தியதான் ஆகணும். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் நடந்திருக்கு, என்ன மாதிரியான அரசியல் நடந்து இருக்கும் அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து சாதாரண ஒரு பொதுமக்களுக்கும் இந்த கேள்வி எழும்பும். அது என்னென்ன கேள்வி அப்படின்னா, முதல்ல விஜய் வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன? விஜய் அவர்கள் ஸ்மூத்தா ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ஈகோவை திமுக டச் பண்ணுச்சு. அதாவது முக்கிய அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், செந்தில் பாலாஜி எல்லாருமே விஜயோட ஈகோவை டச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, பனையூர் முதலாளி, பனையூர்ல இருந்தே அவர் வீட்டுல இருந்தே அரசியல் செய்வாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி செய்வாரு. அவர் மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சாதான் மக்களுடைய நெருக்கம் ஏற்படும், அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இவங்களாதான் அவருடைய ஈகோவை தொடறாங்க. இத
அறிஞ்ச தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லாருமே வயசு பசங்க தான், 14 வயசு 15 வயசு மேல இருக்கக்கூடிய பசங்க தான். தலைவா நீ வெளியே வா தலைவா, வெளியே வந்து இவங்க எல்லாரும் வாயை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்றாங்க. இதுல பொதுச் செயலாளர் என் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் வெளியே வர்றது பிரச்சனை இல்லை, அவர் கூட்டிட்டு போறதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்புறம் தான் ஈகோ வந்து ரொம்ப டச் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் விஜய் அவர்கள் நான் பிரச்சாரத்துக்கு வரேன், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை அறிவிக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த இடம் வேணும்னு அறிவிச்ச அப்புறம் காவல்துறையும் தமிழக அரசும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்க பிரச்சாரம் வந்து அனுமதி இல்லை, இங்க மக்கள் கூடுவாங்க, அதனால நீங்க வேற இடத்துல வந்து அனுமதி வாங்கிக்கங்க, அங்க நீங்க பண்ணுங்க. ஆனா அங்க பண்ணாலும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவு விதிகள் இருக்கு, இவ்வளவு கெடுபிடிகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிச்சுதான் நீங்க வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு ஒரு இதுவை விடுறாங்க. இப்படி இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில பயணத்தை வந்து தொடங்குறாரு, சுற்றுப்பயணத்தையும் பிரச்சாரத்தையும் தொடங்குறாரு. அங்கேயே திமுகவுக்கான முதல் அடியா நம்ம எல்லாருமே பார்த்தோம். திமுகவுக்கு நிறைய பலத்த அடியை வந்து விஜய் அவர்கள் தன்னோட பேச்சு மூலியமா கொடுத்தாரு. அதே போல நாமக்கல், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இது எல்லா இடங்கள்லயும் விஜய் அவர்களுடைய பேச்சு மாசாதான் இருந்துச்சு. திமுகவை தாக்கி தான் விஜயுடைய பேச்சு இருந்துச்சு. இந்த பேச்சு கரூர்லயும் கண்டிப்பா இருந்திருக்குங்க. இந்த பேச்சுகளுக்கு விஜயுடைய 2 பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் திமுக விஜய கண்காணிக்க தொடங்கி இருக்கு. விஜய் வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அதிமுக பிஜேபி எதிர்கட்சியா இருந்த அதிமுக இப்போ வந்து கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இப்போ வேற எந்த கட்சியும் நம்ம எதிர்கட்சியா இல்லை. ஆனா விஜய்க்கு கூடுற இந்த கூட்டம் நமக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினாலையும் ஒரு பதட்டத்தினாலையும் திமுக விஜயுடைய இந்த பிரச்சாரத்துக்கு கடும் கெடுபிடிகளை வந்து விதிச்சு இருக்குங்க. அந்த மாதிரிதான் திருச்சியில கூட்ட நெரிசல், வெயில் வேற. அதே போல நாகப்பட்டினத்துல கூட்ட நெரிசல், கடுமையான கூட்டம், வெயில், எல்லா இடங்கள்லயும் கூட்டம் நடந்தது. ஆனா கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன? திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், நாமக்கல், இங்க எல்லாமே கூட்டம் தான், பயங்கரமான கூட்டம். நம்ம எல்லாருமே சேனல்ல லைவா பார்த்திருப்போம். இங்கெல்லாம் நடக்காத இந்த உயிரிழப்புகள் கரூர்ல நடக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு நமக்கு. அதே போல கரூர்ல எல்லா மீடியா ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் எல்லாருமே அந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க. விஜய் பேசுறத ஒவ்வொரு ஆங்கிள் இவங்க வந்து படம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உடனடி எல்லாருமே அங்கதான் அந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க, பிரச்சார கூட்டத்தில் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல யாருமே இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா உயிரிழப்புகள் அதிகமாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போறாங்க. எல்லா மீடியாவும் உடனே அங்க எப்படி இந்த இவ்வளவு கூட்டத்தை தாண்டி, இவ்வளவு கூட்டத்தை கடந்து, கூட்ட நெரிசல் அலைமோதுகிற கூட்டத்தை கடந்து மீடியாக்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது. அதே மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு இந்த துயர சம்பவம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி மருத்துவமனைக்கு போனாரு? உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உத்தரவிடுறாரு, எல்லாம் நீங்க போய் பாருங்க, அங்க என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த சம்பவத்துல மக்களுடன் மக்களா நீங்க இருங்க அப்படின்னு அறிக்கை விடுறாரு, உத்தரவிடுறாரு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் நானும் அங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் கிளம்பி நேரடியாவே மருத்துவமனைக்கு போறாரு. இது எல்லாமே உடனுக்குடனே ஒரு 20 நிமிஷத்துல இது எல்லாமே நடக்குது. இந்த 20 நிமிஷத்துல இவ்வளவு அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள் பாதி பேரு மருத்துவமனைக்கு முன்னால வர்றாங்க. இதுவே நமக்கு ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும், பயங்கரமான ஒரு கேள்வியும் எழுப்புது. ஏன்னா சென்னை மாநகராட்சி பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்போ இந்த அமைச்சர்களும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்க போனாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலிருந்து சென்னை மாநகராட்சி பில்டிங் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா மக்களை வந்து சந்திக்கல? இந்த கேள்வி எல்லாமும் இணையதளத்துல சுழன்றுகிட்டே இருக்கு. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நெல்லையில நடந்த கவின் ஆணவ படுகொலை, அதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்தவித இரங்கலும் உடனடியா தெரிவிக்கல. நெல்லையில சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களும் ஒரு வார்த்தையும் அங்க போய் சந்திக்கல.
இன்னைக்கு வந்த இந்த மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர்களும் அந்த இடத்துக்கு போய் ஒரு இரங்கல் செய்தியும் அவங்களுக்கு ஆறுதலாகவும் உடனே போயிட்டு சொல்லலை. ஆனா கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு மட்டும் எப்படி இவங்க எல்லாருமே உடனுக்குடனே ஒரு ஸ்பாட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில சுழன்றுட்டு வருது. கள்ளக்குறிச்சி மெரினா கடற்கரையில் நடந்த விமான ஷோ, இங்கெல்லாம் நடந்த உயிரிழப்புக்கு இவ்வளவு உடனுக்குடனே இரங்கல் செய்தியும் ஆறுதலும் அறிக்கையும் விடாத நம்ம அரசாங்கம் கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிறது காரணம் என்ன? உடனுக்குடனே நிவாரணமும் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் கண்டிப்பாவே எழும்பும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதுக்கு பின்னாடி யார் யாரு இருக்கா? முக்கியமா ஒரு கூட்டம், ஒரு 4 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா நம்ம உளவுத்துறை கண்டிப்பா உளவுத்துறைக்கு தகவல் போகும். அந்த உளவுத்துறை அதை தீர விசாரிச்சு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு கணிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. கணிச்சு அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பும் நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. திருச்சியிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அப்போ போக 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 எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு தகவல் தெரியலையா இல்ல கணிக்கலையா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்புது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டு சரியா, அல்லது தமிழக காவல்துறை மேலையும் தமிழக அரசாங்கம் மேலையும் வைக்கிற குற்றச்சாட்டு சரியா அப்படின்னு நாம தான், பொதுமக்களாகிய நாம தான் முடிவெடுக்கணும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய முகங்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா இனிமே தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மக்களாகிய நாம தான் இதிலிருந்து தெளிவு பெறணும். ஏன்னா இது எப்படி ஒரு அரசியலா மாத்த போறாங்க, இந்த துயர சம்பவத்தை எந்த மாதிரி அரசியலாக பார்க்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொன்றா தான் இனிமே தான் ஒவ்வொன்றா புரியவும் வரும். அது மட்டும் இல்லாம புஷ்பா 2 அப்படி ரிலீஸ் அன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்களை கூட்ட நெரிசல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அதே பேட்டனை பயன்படுத்தி கரூர் இந்த துயர சம்பவத்தை பயன்படுத்தி விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் எழும்புது. எடுக்கும், அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்கும், கண்டிப்பா கைது பண்ணதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் நமக்கு வெளியாகுது. இந்த சம்பவத்தை, இந்த துயர சம்பவத்தை நாம வச்சு இதுல யார் யார் அரசியல் பண்றா, இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான காரணம் ஏன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் 2 பேருமே கூட இருக்கலாம். ஆனா இந்த 2 பேர்ல யாரு முக்கிய காரணமா இருப்பா அப்படிங்கிற ஒரு அரசியல் தெளிவும் ஒரு பொதுவான தெளிவும் நமக்கு முதல்ல வரணும். நாம முதல்ல இந்த தெளிவுகள் எல்லாம் மீண்டாதான், இந்த குழப்பங்களிலிருந்து மீண்டாதான் தெளிவான ஒரு அரசியலையும் தெளிவான ஒரு அரசியல்வாதியையும் நாம முன்னெடுக்க முடியும். இந்த துயர சம்பவத்துக்கு ஒருத்தர் மேல் ஒருத்தர் குற்றம் சொல்லாம, ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழி போடாம, ஒருத்தர் மேல் ஒருத்தர் அரசியல் செய்யாம இந்த சம்பவத்துக்கு மிகுந்த ஆழ்ந்த இரங்கலும் அவங்களுக்கான நிவாரண உதவியும் தமிழக அரசு வழங்கியிருக்கு. இன்னும் கூடுதலாகவே நிவாரண நிதி தமிழக அரசு வழங்கலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன, காரணமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நாம தான் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் பிரச்சனை பண்ணியிருப்பா, யார் என்ன சம்பவம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. யார் சொல்றதையும், மீடியால வர்றதையும், மீடியால சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள் சொல்லக்கூடியதையும் நம்பாம நாம தெளிவான ஒரு நார்மல் மனுஷனா இருந்து இந்த பிரச்சனை எப்படி நடந்திருக்கும், ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு அரசியல் தெளிவோட இருந்து இதை பார்த்தோம்னா இதற்கான பின்னணி என்னன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். விஜய் அவர்களுக்கு நிறைய கெடுபிடிகள் இருக்கும். இனிமே பிரச்சாரம் கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது. இனிமே விஜய் அவர்கள் வெளியவே வரமாட்டாரு அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகுது. இனிமேலும் கரூர்ல நடந்த மாதிரி இந்த துயர சம்பவம் வேற எங்கேயுமே நடக்க கூடாது. இனிமேலும் அரசு எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு தடையையும் ஒரே மாதிரியான விதிகளையும் விதிக்கணும் அப்படின்னும் நம்ம இந்த கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த துயர சம்பவத்துக்கு
யார் காரணமா இருப்பா, நம்மளோட அரசியல் புரிதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.